ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துச்சு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் டச் மாதிரி கிளைமேக்ஸ் மாதிரி சூப்பராக வந்துட்டு நம்மளுடைய முத்துக்குமரன் அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. வந்தவொடனே கட்டிப்பிடிச்சி அழுதாங்க. ஏன்னா முத்துக்குமரன் அவரோட லவ் ஸ்டோரியை சொன்னார். அது யாருக்குமே தெரியாது, எங்கள் வீட்டில் கூட தெரியாது, சொல்கிறதுக்கு பயம் அப்படி சொன்னதை வந்துட்டு இங்கே வந்து அம்மாவுக்கு தெரியாமல் படிச்சுப்பா என்னை மன்னிச்சுக்குப்பான்னு சொல்லி அழுத விஷயங்கள் அப்பா செமையாக இருந்துச்சு. ஏன் அழுவுறீங்க, நீங்கள் நல்லாதமாக பார்த்துக்கிட்டீங்கன்னு அவர் சொன்னதும் ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட். வந்த ஃபேமிலியிலேயே ரொம்ப இன்னசென்ட்டான ஃபேமிலி இவங்க தான். அதுலேயும் நம்ம இவங்களையும் சொல்லி ஆகணும். விஷாலோட அம்மா ரொம்ப இன்னசென்ட். அநியாயத்துக்கு அவங்க அப்பா சூப்பராக பேசினார், அவங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட். அது வந்து மாற்றுக்கத்தே கிடையாது. இருக்கையிலே ரொம்ப டெரராக பேசுனது ரயானோட அக்கா. பயங்கரமான பேச்சு, அது யாராலையும் மறக்கவே முடியாது வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே பேசி முடிச்சுட்டு பிக் பாஸ் வந்து திடீர்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னென்னா அதுவும் யாருக்குன்னா அம்மாவுக்கு. எப்போயுமே முத்துக்குமரன் வந்து நீட்டி நெழித்து பேசுவார், பயங்கரமாக பேசுவார். இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வாட்டி அவர் வாயை திறக்கக்கூடாது 5 நிமிஷத்துக்கு. அவரை பற்றி அவங்க அம்மா பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க். அவங்க அம்மா அப்படியே பதறாங்க. ஐயோ நான் என்னப்பா பேசுறது, நீங்கள் தான் பேசணும் சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்தே ஒரு சில விஷயங்களை அவன் நல்லா பண்ணுறான்ப்பா, என் பிள்ளை 15 அந்த பொருளை திங்க் பண்ணி அதை மைண்டில் ஞாபகம் வச்சு பண்ணது. அப்புறம் வந்துட்டு இந்த பாட்டிலை ஃப்ளிப் பண்ணது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. என்ன அந்த பொம்மை டாஸ்க் அந்த கரெக்டாக கண்ணு மூக்கு காது வைக்கிறதெல்லாம் கோட்டை விட்டுட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் உடனே நம்ம தீபக் வந்து கூப்பிட்டு போய் சேரில் உட்கார வச்சார். இப்போ இங்கேருந்து சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரயானுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. இப்போ ரொம்ப நன்றிப்பா, நீ வந்து அன்றைக்கி அவன் ரொம்ப அந்த கல் டாஸ்கில் இது பண்ணும்போது அவன் மூஞ்சி பக்கத்தில் ஒரு கல் இருந்துச்சு, நீ தான்ப்பா எடுத்த, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணு. ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு அவர் எடுத்ததுக்கு முத்துக்குமரன் சண்டை போட்டு பண்ணி நீ ஏன்டா எடுத்தேன்னு அவருக்கு கல் போகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபீலிங். ஆனால் ரயான் வந்துட்டு கல் மண்டையில் பட்டுமே உனக்கு பேசிக்காக இது இல்லையா மெச்சூரிட்டி இல்லாமல் கத்திருப்பார். அது நல்ல ஒரு விஷயம். அதை வந்து சொல்லி தேங்க்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீச்சல் பற்றின விஷயங்களை சொன்னாங்க. இவருக்கு நீச்சலே தெரியாதான், 9வது படிக்கிற வரைக்கும் இவங்க பொத்தி வளர்த்தாங்களாம். அப்போ ஒரு நாள் வந்துட்டு திடீர்னு போய் பார்த்தா நீச்சல் பயங்கரமாக மேலேருந்து குதிச்சுட்டு இருக்காராம். அதுலேயும் இன்னொன்று இந்த பிரியாணி மேட்டர் சொன்னாங்க, மட்டன் பிரியாணி. அதை பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு அதான் ஞாபகத்து வருமா என்னென்னா எல்லாருமே அங்கே ஒன்றா தான் சாப்பிடுவாங்களாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சாப்பாடும் காலியாகவும் எல்லோரும் திருப்தியாக வந்து சாப்பிட்ருவோன்ட்டு. 2:30 மணி ஆகிடுச்சா இவரை காணும். இவங்க அப்பா போய் தேடி இருக்காரு, எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா தகவல் வருதான் காட்டுக்குள்ளே ஒரு கேணியா, பழைய கேணி கிணறு அங்கே இருக்காங்கன்ட்டு. எப்படி இவங்க போனாங்கன்னு தெரில. அங்கே போனால் இவன் குதிச்சுட்டு இருக்கான், கீழே செகதி, அதாவது இந்த கிணத்துக்குள்ளே மாட்டினா அவ்வளோதான். அப்புறம் பிடிச்சி போட்டு வெளுவெளு இழுத்தோம். கடைசியில் சாப்பிடவே இல்லை. நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக அப்செட்டு. அதனால் எங்களுக்கு மட்டன் பிரியாணி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இவனை அடித்தது, எங்களுக்கு வருத்தப்பட்ட விஷயங்கள் தான் எங்களுக்கு ஞாபகத்து வந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இவர் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கார் போல இருக்கு. என்னென்னா கைத்து கட்டில் அதை புதுசாக வாங்கி வச்சுருக்காரு. இவர் போய் என்ன பண்ணுவாராம், சின்ன வயசில் கட் பண்ணி விட்ருவாராம். சவுண்டு டிங்குன்னு கேட்கும்ல, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருவாராம். அதுக்கு செம்மாட்டி வாங்கியிருக்கார் போல இருக்குது. அந்த விஷயங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப செமையாக இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்து ரசித்தாங்க. இன்னும் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் பேசுகிறத கேட்டு பயந்து ஓடிட்டாங்க. இதை தான் ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ டாஸ்கில் எல்லோரும் எதிர்பார்த்தது. ஆனால் எல்லோரும் ஒரு சில பேர்லாம் வந்து வன்மத்தை கக்கிட்டு, அதுலேயும் குறிப்பாக வந்து ஃப்ரெண்டாக இருக்கிற விஷாலே வந்து அவங்க அப்பாவே வந்து அருணை போட்டு தாக்கின விஷயங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை இன்றைக்கி அருண் அப்பாவே வந்து சொல்லி இது பண்ணிட்டார். ஒரு செயல் ஒரே ஒரு விஷயத்துக்கு என் பையனை வந்து உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை பற்றியும் அதில் அவங்க அம்மா சொன்ன நிறைய விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.